Salam Dubai. This is Martin West. Feroz பேசுறேன். நேற்று ஒரு செபியோட ஒரு கன்சல்டேஷன் பேப்பர், வண்டர்ஃபுல் பேப்பர், காஷியஸ் பேப்பர். கன்சல்டேஷன் பேப்பர்னா என்னன்னா, செபி வந்து நிறைய பேக்கேஜ் வச்சிருப்பாங்க. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸு, நேஷனல் ஆஸ் வெல் அஸ் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு பேப்பர்ஸ்லாம் கன்சல்ட் ஆகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அலோவ் பண்ணலாமா, அலோவ் பண்ணக்கூடாதா, நிறைய ப்ரப்போசல்லாம் வரும். அதில் ஒரு கன்சல்டேஷன் பேப்பர். அதாவது நமக்கு தெரிஞ்சது ரெண்டு விஷயம் தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட் பண்ணுறா இருந்தால் ஒன்று எம்எஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி பிஎம்எஸ் போயிடுவாங்க. பிஎம்எஸ் வந்து ஒரு லிட்டில் பிட் ஹை டிக்கெட் சைஸ், ஒரு 50 லட்சம். ஏஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore இப்படி தான் போயிட்டுருக்கோம். இல்லை இன் பிட்வீன் ஒரு குட்டி ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதாவது அதுக்கு பேர் நியூ அசெட் கிளாஸ்ன்னு வச்சுருக்கோம். இட்ஸ் சிட்டிங் பிட்வீன் எப்படி சொல்கிறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் பிஎம்எஸ்க்கும் இடையில 10 லட்சம் டிக்கெட் சைஸ். இதெல்லாம் ப்ரொப்போசலுங்க. இதெல்லாம் ஒரு ப்ராடக்டாக வரதுக்கு 1 வருஷம் கூட ஆகலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிஸ்ங்கிற பேர் வைக்கிறாங்க. ஃபண்டுங்கிற பேரில் வராது. ஸ்ட்ராட்டஜி 1, ஸ்ட்ராட்டஜி 2, இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜி தான் இதுக்கு பேர். இது எதுக்குன்னா, பெரிய இன்வெஸ்டராக இருக்காங்களே, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டராக இருக்கட்டும், இதை வந்து லைக் எக்கனிஸாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் என்ன இருக்கும்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி இப்படி கொண்டு போவாங்க. எப்படின்னா, கையில் நிறையா ஷேர்ஸ் இருக்கும், மார்க்கெட் இறங்கிட்டா என்ன பண்ணுறது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு புட் ஆப்ஷன் வாங்கி வைப்பாங்க, டெரிவேட்டிவ்ஸ் சொல்கிறேன், இல்லை வந்து நிஃப்டி ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க இன்னொரு பக்கம் ஹெட்ஜிங்க்கு. இதெல்லாம் வந்து சின்ன ஆட்களுக்கு பண்ண முடியாதுல்ல. அதனால வந்து இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் 10 lakhs. அதில் எப்படி இருக்குன்னா, இன்வெஸ்ட் நிஃப்டிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது இன்வெஸ்ட் நிஃப்டினா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போது நமக்கு எம்எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் ஒன்லி இட்ஸ் லாங் ஆன் ப்ராடக்ட். லாங் ஆன் ப்ராடக்ட்னா பை ப்ராடக்ட். நம்ம கொடுக்குற காசு அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் நல்ல கம்பெனியை வாங்குவாங்க. அதுதான் லாங் ப்ராடக்ட்ங்கிறது. வாங்குவாங்க தான். பட் விற்கிற ஸ்ட்ராட்டஜி பக்கம் போக மாட்டாங்க. அந்த இப்போ நான் சொன்னல ஹெட்ஜிங்காக இப்போ லாங் ஷார்ட்னு சொல்லுவாங்க. லாங் ஷார்ட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நம்ம புல்லிஷா இல்லைன்னு வச்சுக்கலாம், ஏதோ நடக்க போகுது, இல்லை ரொம்ப நாளைக்கு இது வந்து பேர் மார்க்கெட்டில் இருக்குன்னா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு ஷார்ட்லேயே இருக்குது. அது லாங் ஷார்ட்னு சொல்லுவாங்க. இந்த லாங் ஷார்ட்லாம் வந்து சின்ன ஆட்களுக்கு அதெல்லாம் தெரியாது, புரியாது, அது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அதுக்கான இந்த ஸ்ட்ராட்டஜி இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டெரிவேட்டிவ்ஸில் லாங் ஷார்ட்டு போய் வைப்பாங்க. நமக்கு என்ன இருக்குன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ எவ்வளோ இருக்குது, ஒரு 2 லாங் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜியை வாங்கி வைப்போம். ஒரு 20 lakhsக்குன்னு அப்படி வாங்கி வைக்கிறோம். 1 crore போர்ட்ஃபோலியோ இருக்குது, ஒரு 20 lakhsக்கு லாங் ஷார்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து நிஃப்டியை ஷார்ட் போய் வைப்பாங்க. இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன ஆட்களுக்கு இது போய் சேரணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல முயற்சி. டெஃபினட்டா இதெல்லாம் வரதுக்கு, ப்ராடக்ட்லாம் வரதுக்கு 1 year ஆகும். அதே மாதிரி இன்வெஸ்ட் நிஃப்டி இடிஎஃப்லாம் இதில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பேப்பரு, அதை அப்படியே படிச்சது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் இன்னும் சொல்லிடுறேன், இந்த எனக்கு இப்போ டைரக்டாக எம்எஃப்க்கு போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. ஒரு எம்எஃப்ஐ சூஸ் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு. இந்த மாதிரி ப்ராடக்டை டைரெக்டாக நான் மார்க்கெட்டில், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கும். தெரியாமல் ஒரு சேல்ஸ் பிச்சில் சில ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டாங்கன்னா அது மற்ற இந்த பக்கம் இருக்கிற அவங்களோட மற்ற போர்ட்ஃபோலியோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அதோட கெயின் இது சாப்பிட்டு போயிடும். அதனால் இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரி மூலியமாக தான் இதை நீங்கள் பண்ணால் நல்லதுங்க. ஜாக்கிரதையாக பண்ணணும். அதனால் இது வரட்டும், அவங்க கன்சல்டேஷன் பேப்பர் தான் வரட்டும், பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயங்க, இந்தியா வந்து இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டாரில் ஒரு ரெவல்யூஷன் பெருசாக ஒன்று நடக்குது. இது பல ஆக்சஸ்க்கு, நாட் ஒன்லி நம்ம இந்தியாவுக்குள்ள ஆக்சஸ் மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னலி பல ஆக்சஸ்க்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் நம்ம பணத்தை. அதுக்கான வாய்ப்பை, அதுக்கான ஒரு டோர் ஓப்பனிங் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய சர்ப்ரைசிங் விஷயங்கள் வரும். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.